ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம் இந்த வருடம் 2024 நிறைய பெற்றுக்கொண்டோம், நிறைய இழந்திருக்கோம், நிறைய என்னென்னவோ நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு ஆக்சுவலாக ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தது இந்த 2025 நாம் நம்ம மட்டும் நம்ம சபை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. நாம் ராஜாதி ராஜா அவருடைய பிள்ளை. அப்போ நாம் ஆசைப்படாமல் வேறு யார் ஆசைப்பட முடியும்? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நாம் எல்லா ஆசீர்வாதங்களும் பொருளாதாரத்துலேயும் சரி, சுகத்திலையும் சரி, எல்லாவற்றிலையும் நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறதோடு மாத்திரம் இல்லை, அதை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் சில வார்த்தைகளை வேதத்தில் கொடுத்துருக்கிறார். அவர் சொல்லியிருக்க வார்த்தைகளின்படி, அதாவது சத்தியத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் ஒரு ரகசியமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய தெரியலை. நாம் எல்லாம் என்னன்னு நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் ஹல்லேலூயா, எனக்கு ஆண்டவருக்காக நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன் அப்படின்றீங்க. அது எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒரு வெற்றியை அடைய என்ன செய்தால் நாம் ஜெயத்தை எடுக்க முடியும் அப்படின்றது இருக்குது. நாம் அதை எடுக்கிறதுக்காக அதை எடுக்கணுன்றதை நம்ம நினைக்க விரும்புகிறோமே தவிர ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுடுறோம். ரெண்டாவது, நாம் போக்குக்கு போகிறோம், கடைசியில் இது நடக்கலன்ட்டு ஆண்டவரை தான் நம்ம பழி சொல்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு 5 காரியங்களை, இப்போ இந்த 5 வாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு 1ஆம் தேதி, இன்னையிலேருந்து இந்த 5 வாரம், இந்த வருடத்தில் கடைசி 5 சண்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 5 வாரங்களில் 5 காரியங்களை நாம் எடுத்துக்குவோம். நாங்கள் பிரசங்கம் பண்ணுறத நாம் அதிலேருந்து தெரிஞ்சுக்குவோம். இந்த 5 காரியங்களில் நாம் எப்படியெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எப்படியெல்லாம் கீழ்ப்படியணும், அவர் எந்த மாதிரி நடக்கணும்னு வேதத்தில் சொல்லியிருக்காரோ அதை நாம் பார்க்க போகிறோம். அதன்படி நாம் நடக்க போகிறோம். இந்த 5 வாரங்களில் 5 வார்த்தைகளையும் நாம் கவனித்து 2025 நாம் நுழையும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 5 வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்வோம், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வோம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சர்ச்சுக்கு இன்னும் அநேகர் வருவாங்க. நாம் அதாவது ஒவ்வொருத்தரும் வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறதா இருக்கட்டும், கார் பங்களான்னு வாங்குறதா இருக்கட்டும், நோக்கம் அது மாத்திரமல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம், அந்த செழிப்பை பற்றி மாத்திரம் நம்ம பேசுறது நோக்கம் இல்லை. நாம் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து நிற்பதற்குண்டான காரணம் என்ன? இப்போ பணம் காசு அப்படின்றது மாத்திரம் இல்லை, நோய் நமக்கு இருக்குது எல்லாத்துக்கும். சில பேருக்கு இது முடியல அது முடியல, இதுக்கு காரணம் என்ன? அப்போ ஆண்டவர் உங்களை படைச்சது, உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததுன்னு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்ன? அவர் சந்தோஷமாக பிள்ளைங்க இருக்கணும், என்னோடு உறவாடணுன்ட்டு. அவர் அன்னைக்கே நோயை கொடுத்தாரா? இல்லை. பைபிளில் படிங்க, நோயெல்லாம் ஸ்டார்டிங்கில் எங்கே? ஆதாம் ஏதாம் காலத்துலேருந்து இல்லை. முத யாருக்கு நோய் வந்தது? பைபிளில் முதல் நோய் என்ன சொல்லுங்கள்? கேன்சர். அந்த கேன்சர் யாருக்கு வந்தது? யாக்கோபுக்கு வந்தது அதுதான். அப்போ அந்த நோய் வந்ததுக்கு உண்டான காரணமும் நாம் பார்க்க போகிறோம் பின்னாடி. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பர்ஃபெக்டாக நாம் நேர்த்தியாய் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதம் என்பது பணம் மாத்திரமல்ல, பணமும் சுகமும், அதோடு மாத்திரமல்ல நாம் எடுக்கிற காரியங்களில் ஜெயமும் அடைவது எல்லாமே ஆசீர்வாதம் தான். இது எல்லாத்துக்கும் மேலே நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது தெரியுங்களா? எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? ஆண்டவரோடு இருக்கும்போது அந்த சமாதானம் பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம்ன்றது எப்படி வருதுன்னா, தேவ சமாதானம் நமக்குள் இருக்கிறதுனால தான் எதை குறித்த கவலையுமே நமக்கு இல்லை. நாளைய தினத்தில் இவ்வளோ பணம் வேணும்னாலும் சரி, நாளைய தினத்தில் இந்த இடத்துக்கு இப்போவே போய் ஆகணும்னாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாம் அதை குறித்து பயமோ கவலையோ கண்ணீரோ நமக்கு இருக்காது. இதுதான் தேவ சமாதானம். அந்த தேவ சமாதானம் நமக்குள்ள நிரம்ப 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 நீங்கள் போகிற இடம் எல்லாமே, நீங்கள் போய் பார்க்குற இடம் எல்லாமே, அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றப்படும்.
அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சண்டே வந்து சர்ச்சுக்கு வரணும், சபை கூடுதல் வேணுன்றோம். சபை கூடுதலுக்கு வாங்க 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 வாங்கன்னு எல்லாரும் இங்கே வரும் பொழுது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார். ரெண்டாவது, நம்ம 50 பேரோ 100 பேரோ இருக்கோன்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், இடைப்படுவார். இப்போ நான் வந்து துக்கத்தோடு வரேன்னு வச்சுங்களேன், ரொம்ப கண்ணீரோட கவலையோடு என்னடான்னு வந்து நிற்கிறேன்னா, என் பக்கத்தில் உள்ளவங்க நல்ல ஒரு வாஞ்சையோட ஆவியில் நிரப்பப்பட்டு தேவனுக்காக ஏதாவது பண்ணுன்ற ஒரு வைராக்கியத்தோட பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவங்க இருக்காங்கன்னா, நாம் பக்கத்தில் போய் நிற்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருவார். நம்மளுடைய சூழ்நிலைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் மாற்றிப்படுவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார காலம் நாம் வந்து வெளியில் போகிறோம். இன்றைக்கி சபை நடக்குது, அடுத்து வெளியில் போகிறோம். வெளியில் போனதுக்கப்புறம் உலகத்துக்குள்ளே தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பாவப்பட்ட உலகத்துக்குள்ளே தான் நம்மளை விட்டுருக்கார். எதுக்காக? நம் மூலமாக அநேக ரட்சிப்புக்குள் நடத்தப்பட என் ஆவி கடந்து சென்று மற்றவர்களை மாற்ற. ஹல்லேலூயா. அப்படி நாம் போகும் பொழுது இந்த ஒரு வார காலத்துக்கு அப்புறம் நேராக நம்ம இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட, அப்பா எப்படா சர்ச்சுக்கு வருவோம்? சண்டே வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு ஒரு பெண்கள் கூடுகை அப்படி இப்படின்னு என்னென்னோ இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் நமக்கு வந்து என்னன்னாக்கா, சண்டே சர்ச்சுக்கு வரவங்க, வேலைக்கு போகிறவங்க, அப்பா இன்றைக்கி சண்டே வந்துடணும்னு வந்தாக்கா நாம் திரும்ப என்ன தெரியுங்களா, ரீஃபில் ஆகிறோம். நாம் நம்மளை பேட்ரி சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அந்த இதே பூமிக்குள்ளார பாவப்பட்ட உலகத்துக்குள்ளே தான் நாம் போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள தான் இந்த சண்டே. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். அப்போ டிரான்ஸ்ஃபர் அப்படி ஆகுது அப்படின்றது. இப்போ இன்றைக்கி நாம் வந்து வாழ்க்கையில் ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் தலைப்பு என்னன்னா, மன்னிப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மற்றவங்க மேலே கோபம் இருக்குது? நல்லா சைலண்டாக இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்கள். எனக்கெல்லாம் இருக்குது, எனக்கெல்லாம் இருந்துச்சு. இல்லைன்னா நான்லாம் வந்து நான் அப்படி இது வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவர்கள் மீது நமக்கு கோபம், மற்றவங்க நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, கெட்டது பண்ணியிருக்காங்கன்றது அடுத்தது. ஓகேங்களா? நாம் அந்த இதுக்குள்ளே நம்ம போகலை. நாம் எத்தனை பேர் நாம் மற்றவங்களை மன்னிச்சிருக்கோம்? நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நமக்கு நோய் வரத்துக்கு காரணமே என்ன தெரியுங்களா? மன்னிக்காதது தான். நான் கரெக்டு தான். எனக்கு வந்து இப்போ எதிராக இப்போ என் ஒய்ஃபே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நான் கரெக்டாக இருக்கேன். ஆனால் அவங்க பண்ணுறது தவறு. அவங்க பண்ண தவறாக இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். நான் மன்னிக்கலைன்னா மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க இப்படி பண்ணாங்களேன்னும் பொழுது நம்மளுடைய சரீரத்துக்குள்ளார சொல்லப்போனால், இது வந்து ஒரு எங்கள் கிளாஸில் சொன்னது வந்து மூளை சம்மந்தப்பட்டது. மூளையில் வந்து பல சுரபிகள் இருக்குது. அந்த சுரபிகள் ஒன்று அதிகமாகவோ குறைஞ்சோ அந்த சுரக்க ஆரம்பிக்குதுன்னா நமக்கு பிரச்சனை. அது கரெக்டான லெவலில் சுமர்ந்தால் நாம் வந்து சமாதானத்தோட சந்தோஷத்தோடு இருப்போம். சில பேர் கோபமாகவே இருப்பாங்க, எரிச்சலாகவே இருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அந்த ஒவ்வொரு சுரபியும் அளவு கம்மியாயிடுச்சுன்னா கோபம் வரும். இன்னொரு சுரபி அளவு கம்மியாச்சுன்னா எரிச்சல் வரும். இன்னொரு அப்படி ஒவ்வொரு இதுவுமே வர மன்னிப்பு வராது, போட்டி வரும். இந்த மாதிரியா இருக்குது. ஒரு சில இது லெவல் கரெக்டாக இருந்தா சமாதானம் வரும். குடும்பத்துக்குள்ளே சண்டையே வராது. அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுதே நாமளே என்ன பண்ணுவோம்? அந்த குடும்பத்தில் பாரு, 2 பசங்க இருக்காங்க, புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது தோணும். ஏன்னா அந்த சுரபி. இப்போ நமக்குள்ளாரையும் அதே தான் இருக்குதுன்ற பட்சத்தில் ஆண்டவர் அதை லெவல் பண்ணி வச்சுருக்காரு. அது நம்ம ஆண்டவரை தேடுகிற நம்ம பிள்ளைங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அவங்கள்ட்டையே சில நேரம் என்ன ஆகுது? ஏற்ற இறக்கம் வந்துடுது. அப்போ அந்த மன்னிப்புன்றது இல்லாததுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த மன்னிப்பு இல்லாதனால நமக்குள்ளார அந்த எரிச்சல் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அல்சர், வயிறு வலி, வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி எரிச்சல், கோபம் வரத்துக்கும் அதுதான். ஒவ்வொரு சுரபியும் கரெக்டாக. இதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமையில் சபை கூடும் பொழுது இது எல்லாமே அப் அண்ட் டவுன் இருக்கிறது. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆவியில் நிரப்பப்படும் போது எல்லாம் லெவல் ஆகும். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே 2 மணி நேரம் வர்றது வந்து உங்கள் அநேக கோடிக்கணக்கான ரூபாய் வர வேண்டிய பிஸ்னஸாக இருந்தாலும் அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே வரீங்கல்ல,
ஆண்டவர் அதை தான் பார்ப்பார், கீழ்ப்படிதலை. அப்போ இந்த விஷயங்கள் சபை கூடும் பொழுது ஒவ்வொன்றிலையும் நம்ம மாற்றப்படுறோம், நாம் வளர்க்கப்படுறோம். நாம் ஒரு மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனையோடு நம்ம சபைக்கு வருவோம். ஆனால் இங்கே இருக்கிறதுங்களுக்குள்ளார இந்த ஒரு ஆவியில் நிரப்பப்படும் பொழுது, ஒரு லெவல் வரும் பொழுது, நீங்கள் இந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது எவ்வளோ துக்கத்தோடு வந்தாலும் சமாதானத்தோடு போவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க? நான் வந்தேன், கவலையோடு வந்தேன், நான் ரொம்ப மோசமாக ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப யோசிச்சுட்டு வந்தேன், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அந்த வர விஷயங்கள் நீங்கள் வந்தவரே ஓகே, வந்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சமாதானத்தோடு கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. அதற்காக தான் நாம் சொல்கிறோம். இப்போ வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 5:21, புதிய ஏற்பாடில் 7வது பக்கம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்தவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும். ஆமென். ஆம். 26 வரை வாசிங்க. ம் 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 ம். ஆமென். நரகத்துக்கு. ம் ம். ஆமென். ஆமென். ஓகே ஓகே. இதுவரை நான் சொல்கிறேன் மொதல். அதாவது தவறு செய்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? காணிக்கை நீ கொடுக்கும் பொழுது, இப்போ நீ ஆண்டவருக்காக நம்ம வந்து ஒரு தசம பாகமோ இல்லை காணிக்கை, நார்மலாக காணிக்கை கொடுக்கறது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நிறுத்தி வச்சுட்டு நீ முதல்ல போய் இப்போ சகோதரன்ட்ட, எனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரு சண்டை, அது நில சம்மந்தப்பட்டதோ எது சம்மந்தப்பட்டதோ ஒரு சண்டையில் ஒரு இதில் இருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த வெளியுலகத்தில் நான் அவ்வளோ சண்டை அவனோட போட்டியோடு இருந்துட்டு நான் இங்கே வந்து ஆண்டவருக்காக, இப்போ இல்லை அப்போ அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இருந்த நேரங்களில் காணிக்கைன்றது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் வந்து காணிக்கைன்றது பணம் காசுன்றதை விட அதிகமாக என்ன இருக்கும்? ஆடு மாடு கோழி. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆடு மாடை கொண்டு வந்து பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி விட்டுட்டு போன்றாரு. விட்டுட்டு போனால் ஆடு மாடெலாம் நிற்குமா? ஓடி போய்டும்ல. ஆனால் ஓடி போனாலுமே என்ன பண்ண, அது நான் ஏற்றுக்கிட்டேன். நீ போய் என்ன பண்ணு, உன் சகோதரனிடத்தில். வாசிப்போம் 22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபிப்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதோ நியாயமே இல்லை. இப்போ ஒரு கரெக்டானது வந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த வந்து சகோதரர் 2 பேருக்கும் சமமாக பிரிக்கிறாங்க. ஆனால் சமமாக பிரிக்கும் பொழுது ஒரு அண்ணங்காரன் என்ன இருந்தாலும் நான் தான் மூத்த பையன், எனக்கு முக்கால்வாசி அவனுக்கு காவாசின்னு இருந்தால் அது நியாயமா? சரிசமமாக 2 பேருமே அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளைங்க தான் 2 பேருமே. அந்த காலத்தில் வந்து சேஷ்டபுத்திர பாகம் இருந்தது. அது இல்லாமல் இப்போ உள்ளதுக்கே நார்மலாகவே சொல்லணே, யாராக இருந்தாலும் சமமாக தான் பிரிக்கிறாங்க. அப்படி சமமாக பிரிக்கிறது தான் நியாயம்னா, இவன் நியாயம் இல்லாமல் கோபப்படுறானா என்ன அர்த்தம்னா, எனக்கு முக்கால்வாசி வேணும் அப்படின்னு நினைக்கிறவனா இருந்த அவன் அடுத்தது நியாய தீர்ப்புக்கு அவன் உடன்பட்டிருப்பான்றதும். 2வது ஆலோசனை சங்கம்ன்றது 4 மூப்பர்களை வைத்து, இப்போ நாம் இருக்கோம், நான் எனக்கும் என் தம்பிக்கும் அண்ணனுக்கும் சண்டை அப்படின்னாக்கா, பிரச்சனைனாக்கா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்குது, நில பிரச்சனையில் இருக்குனாக்கா, இந்த சபையில் இருக்கிற ஒரு மூப்பராக ஒரு 4 பேரை கூப்பிட்டு, சபையில் உள்ளவங்கள 4 பேரை கூப்பிட்டு தனியாக வர வச்சு இந்த மாதிரி அப்படின்றது ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தணும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அடுத்தது யாரையுமே ஆண்டவர் வந்து அப்படி படைக்கலை. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கோம். நாம் 2 பிள்ளைங்க இருக்கட்டும் 3 பிள்ளைங்க இருக்கட்டும், யாருக்கும் இது இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, ஏற்றத்தாழ்வுன்றது இல்லை. மூடன்றது வந்து அவன் முட்டாள், ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படின்றத நாம் சொல்லக்கூடாது அப்படின்றது தான் அந்த வசனம். பாருங்கள், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு. இன்றைக்கி நான் வந்து எல்லா விதத்துலேயும் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன்,
ஆனால் வந்து இந்த கோபம் வந்து என் தம்பி மேலேயோ அண்ணன் மேலேயோ அக்கா மேலேயோ இருக்கிற அந்த கோபம் நான் அவனை வந்து என்ன பண்ண எல்லாத்தையும் மூடப்பையன் முட்டாள், அவன் முட்டாள்ன்றனா எனக்கு என்ன நிச்சயம்? எரி நரகம் நிச்சயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எவ்வளோ சொல்கிறோம்ல, அவன் ஒரு முட்டாப்பையங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறோம். அப்போ இந்த வார்த்தை எவ்வளவுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கா பாருங்க. முட்டாள்னு நீ ஒருத்தனை வந்து நீ அவனை வந்து உறுதிப்படுத்தினா உனக்கு என்ன நிச்சயம்? எரி நரகம் நிச்சயம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஆகையால் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டானால் அங்கே நினைவு கூறுவாயா. அந்த இடத்துல போனோன்னே நீ நினைக்கிற அப்படின்னா உடனே என்ன பண்ணுமா? அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை. இந்த காணிக்கையை நாம் வந்து என் சகோதரன் மேலே எனக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்குது, மன்னிக்க முடியல, அவன் பண்ணினது நான் நியாயாதிபதியாகவே இருந்தாலும் அவன் வந்து எனக்கு அநியாயம் பண்ணினாலுமே இந்த எஸ்டீம்க்கே வரேன். அப்படி வந்தாலுமே என்ன சொல்கிறாரு? நீ போய் அவனை மன்னிச்சிரு, அவன்கிட்ட நீ சொல்லிடு. நீ அவனை உன் இருதயத்தில் நீ மன்னிச்சிட்ட, எல்லாமே கரெக்டாக இருக்க அப்படின்னும் பொழுது அந்த காணிக்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மன்னிப்பு இல்லாமல், அந்த சமாதானம் இல்லாமல் நாம் இங்கே எவ்வளோ லட்சத்தை போட்டாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஹல்லேலூயா. இப்போ நல்லா ஒன்று புரியுங்க. நமக்கு நம்மளை அனலைஸ் பண்ணுவோமா? நம்ம இருக்கோம்ல, நான்லாம் இருந்திருக்கு. இப்போ இந்த வசனம்லாம் எனக்கு தியானிக்கும் பொழுது நிறைய குத்துனுச்சு. ஆமாம்ல, நம்ம சொல்கிற மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கலாம், நம்ம வந்து சபை கூடுதலில் கரெக்டாக இருக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் ஏன் இன்னும் ஒரு முன்னேற்றம் நமக்கு வரலை? ஆனால் தெரியல. அப்போ என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் இன்னும் வந்து அதற்கேற்ற நேரத்தை கொடுக்கல. ரெண்டாவது, ஆண்டவர் இன்னும் நம்மளை வந்து இது பண்ணுறாரு, இன்னும் எதிர்பார்க்குறாராட்டிருக்குன்னு நம்ம என்னென்னவோ கற்பனையில் போகிறோம். ஆனால் ஒன்றே இந்த வசனம் கிளியராக சொல்லிட்டார். நாம் அவனை மூடன்னு சொன்னால், வாயில் அவன் முட்டாள்னு சொன்னாவே கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரையுமே நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் இல்லை. அப்போ நாம் வந்து நியாயம் தீர்க்கிறதே தவறு, அதுக்கு எரி நரகம் உண்டு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நாம் அவங்கள மன்னித்து ஒப்புரவாகாமல் நாம் லட்சமாக காணிக்க கொடுத்தாலும் அது விருத்தி ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென், ஆமென். நம்ம ஒப்புரவாகணுன்றாரு ஆண்டவர். ஒப்புரவாகணும்னா யார்கிட்ட? நமக்கு அவங்க பண்ணது தப்போ ரைட்டோ அது அடுத்த விஷயம். அவங்கள்ட்ட ஒரு பகை வந்துருச்சு, ஒரு எரிச்சல் வந்துருச்சு, ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு அப்படின்னும்போது நம்ம ஒப்புரவாகணும். ஒப்புரவாகணும்னா நான் செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு அப்படின்றது கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணவே இல்லை, நான் நல்லவன், உத்தமன், பரிசுத்தவன் அப்படின்னு இருந்தாலுமே நாம் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு. நாம் தவறு, நீ தவறு அப்படின்றது இல்லாமல் மனதார அதை ஒத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் நாம் ஒப்புரவாகணும். இப்போ இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களோட பங்கு என்ன தெரியுங்களா? இப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்கன்னும்போது தேவனிடத்தில் நாங்கள் வந்து உங்களுக்காக என்ன பண்ணுவோம்? பரிந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். ஆண்டவரே, அவங்க நல்லவங்க தான், ஏதோ தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டாங்க, அந்த ஒரு விஷயம் பண்ணிங்கப்பா, அவங்களோட வாழ்வாதாரத்தில் மாற்றத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறவங்க தான். ரெண்டு பேருக்கும் இடையில் நிற்கிறவங்க தான் ஊழியக்காரங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பண்ணுறீங்க தப்பு அப்படின்னாக்கா, உங்களை எனக்கு பிடிக்கலனாக்கா, ஆமாம் அவங்க எப்படியோ போகட்டும் அப்படின்னாக்கா எனக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. நான் உங்கள் எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். எல்லாருமே ஒன்று தான். இப்போ யார் தவறு பண்ணியிருந்தாலும் நாம் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு மனக்கசப்போட, மனவேதனையோட அவங்கள்ட்ட நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எபிரேய மொழியில் நியாயம் உள்ளவன் அப்படின்றது தான் எதிராளின். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கு? எத்தனை தடவை போட்டிருக்கு? எதிராளி ஆகிய. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கு? நியாயம் உள்ளவன்.
நாம் அவனை தீர்க்கவே முடியாது. அவன் நியாயம் உள்ளவன்றது தான் உண்மை. ஆனால் நாம் நம்ம கண்ணோட்டத்தில் அவன் பண்ண தப்பு, அவன் எனக்காக இப்படி பண்ணிட்டான், எனக்காக என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான் அப்படின்னு நாம் முறுமுறுக்கிறதோடு இல்லாமல் அவனை நாம் மன்னிக்க மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இதில் ஒரு 5 பாயிண்டில் முதல் என்னென்னா, நாம் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறது தான் முதல் பாயிண்ட். ஹல்லேலூயா. இப்போ 2வது பாயிண்ட்டு, யாரோ ஒருவர் நம்மளை காயப்படுத்திட்டார்கள், நம்மளை வேற ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே எரிச்சல் இருக்கக்கூடாது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 18ல் 15லேருந்து. ஆமென், ஆமென். ஓகே இருங்க. இப்போ 18:5 என்ன சொல்லுதுன்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், செஞ்சுட்டானே வச்சுங்க. முன்னாடி உள்ளது என்ன நல்லா கவனிக்கணும். மொதல் சொன்னது பாயிண்ட் என்னது, நான் யார் மனதையும் நான் புண்படுத்தக்கூடாதுங்கிறதுல முதல் நிற்கணும். நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அடுத்தவங்களுக்கு பாதகம் வராத அளவுக்கு நான் நடந்துக்கணும். 2வது, நம்மை காயப்படுத்துகிறவங்களுக்கு நாம் செய்கிறது. இப்போ என் சகோதரன் எனக்கு தீங்கே செஞ்சிட்டான் அப்படின்னாக்கா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில். நாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, எனக்கு என் தம்பியோ என் அக்காவோ என் சொந்தத்துலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை நம்ம சபையிலேயே எடுத்துங்களேன், நம்ம சபையிலேயே ஒருத்தவங்க தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நான் அவங்கள்ட்ட நேரடியாக போய் உட்காந்து, சரி ரைட்டு, நீ அன்னைக்கு பண்ணது என்னது, இந்த கோவத்தில் பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை குறித்த விளக்கமாக பேசி சமாதானத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அவங்க ஒருத்தவங்களை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துட்டையும் அவங்கள பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றது. இதுதான் தவறு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கிறது என்னென்னா, நானும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளாரையே ஒரு மனக்கசப்பு, ஒரு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோபம்ன்றது எல்லாத்துக்குமே வரும். அந்த கோவப்படக்கூடாது. ஆனால் கோவப்பட்டாலும் அந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த இதை ஒப்புரவாகி நாம் மாற்றத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லிருக்கு, நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொள்ளு. இப்போ தனியாக இருக்கும்போது நம்ம பேசுகிறோன்றது நல்ல பயனை தரும். ஆனால் நாம் அவன்கிட்ட சொல்லாமல் இல்லை அவன் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நம்ம சொல்லி இந்த விஷயத்தை இப்படி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அவன் மனசில் காயத்தை தான் ஏற்படுத்தும். நான் பண்ணது சரியாக இருக்கட்டும் இல்லை தப்பாக இருக்கட்டும், அவர் என்கிட்ட நேரடியாக பேசாமல் அவங்கள்ட்ட இவங்கள்ட்டலாம் சொல்லி என்னை என்ன பண்ணிட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு, கேவலப்படுத்திட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வரும். அப்போ அவனோட ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அந்த ஆத்மா வீணாக போகக்கூடாது, ஆதாயப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ சபைக்குள்ளாரே நடக்குதுன்னா நான் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க அதை கேள்விப்படும்போது என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வரதையை நிறுத்திடுவாங்க. அப்போ அந்த ஆத்மா ஆதாயப்படுத்த முடியாமல் நரகத்துக்கு தள்ளுறதுக்கு நாமளே, பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கு நாமளே ஆயத்தமாக இருக்கோம். அந்த மாதிரி நாம் ஒரு ஆயத்தமாக இருந்தால் நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் சகோதரனாக இருந்தால் அவனை கூப்பிட்டு நிறுத்தி, ஏன் வீட்டில் சண்டையே வந்துருச்சு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டையே வந்துருச்சு, பேச்சு இல்லை, போங்க. அதாவது என்ன சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளார அந்த சண்டையாக இருந்தாக்கா அவங்களுக்குள்ள ஒப்புரவாகிறதுக்கு ஒரு வழி, ஏதாவது கிஃப்டை கொடுத்து. அப்படி தானே பைபிளில் ஆதி ஆமத்தில் என்ன பண்ணா, ஏசாவை சந்திக்கிறதுக்கு யாக்கோபு போகும்போது பயம் வந்துருச்சு. ஐயோ அவன் பண்ணது தப்பு தான், ஆனாலும் ஐயோ அவனை பார்த்தாக்கா அவன் கொன்று போட்டுருவான்டான்னு தெரிஞ்ச உடனேயே என்ன பண்ணுறான், ஆடு மாடு என்னென்ன மிருக ஜீவன் வளர்க்குறானோ எல்லாத்தையும் சாரையாக அனுப்புகிறான். எதுக்கு கொடுக்குறான்? ஒரு ஐஸு தான்.
ஒரு ஒரு பரிசு பொருளை முன்னாடி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, எவ்வளோ கோபமா நம்ம வந்து வந்தாலும், எந்த கோபத்தில் ஏசா வந்தாலும் என்ன பண்ணியிருப்பான், பார்த்தவொடனே என்னடா இவ்வளோ மிருகத்தை கொடுக்குறான்னா ஒரு மனசில் என்ன ஆகும், அந்த கோபம் தனியும். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளார சண்டையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கிஃப்ட், அவங்களுக்கு பிடிச்ச பொருளையோ பிடிச்ச தின்பண்டத்தையோ எதையோ ஒன்று கொடுக்கும் பொழுது அந்த கோபம் தணிக்கப்படும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். அதுக்கு முன்னாடி பேச முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க அந்த எரிச்சலில் இருப்பாங்க. நான் போகும்போது இன்னும் அதிகரிக்க தான் செய்யும், சண்டை வழுக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் பைபிளில் சொன்ன மாதிரி ஏசா கொண்டு போய் அணி அணியாக கொண்டு போனான். ஆடுகளை மாடுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணால் கொடுத்தான். கொடுக்கும்போது அதை பார்த்த உடனே ஏசாவுக்கு என்ன வந்துருச்சு, அந்த கோபம் வந்து தணிஞ்சிருச்சு. சரி ரைட்டுன்ட்டு அவன் என்ன பண்ணான், அமைதியாகனா. அடுத்த 2 பேரும் சேர்ந்தாங்க. இது அடுத்த வசனம் வாசுங்க. அவர் செவி கொடாமல் போனால், ஒருவேளை போனால் ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முதல் வந்து என்ன, தனியாக போய் சந்தித்து கிஃப்டை கொடுத்து அவனை வந்து சமாதானப்படுத்து, அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்து. ஒருவேளை முடியலை அப்படின்னா, இப்போ சொல்கிற மாதிரி 2-3 பேருன்றது சபையில் உள்ள ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள நாம் கூட்டிகிட்டு போகணும். நம்ம நேரடியாக போய் இல்லை சும்மா ஒரு விசுவாசியை நம்ம கூப்பிட்டு போய் பேசணுன்னாக்கா என்ன இருக்காது, அதில் ஒரு பவர் இருக்காது. அப்போ சபையில் ஒரு மூப்பர்கள் ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அன்னைக்கு நடந்துருச்சு, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அவன் இந்த மாதிரி பண்ணனா அப்படிங்கிறது ஒப்புரவாகணும். அவன் 1 அடி அடித்தானா நான் 2 அடி அடிப்பேன்னாக்கா அது சமாதானத்துக்கு ஏதுவானது அல்ல. அப்போ நாம் அதுக்கு ஒப்புரவாகணும். முதல்ல வந்து ஆண்டவர்கிட்ட நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 2வது பாயிண்ட் என்னன்னாக்கா, நாம் அவங்க அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும். கூப்பிட்டு வச்சு நம்ம பேசி அதை முடிக்கணும். 2வது அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனார். நான் தனியாக பேசி கிஃப்ட் கொடுத்து பேசுகிறேன், சரியாகலை. 2வது சர்ச்சில் உள்ள ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போய் மூப்பர்களை கூப்பிட்டு போய் பேசுகிறேன், சரியாகலை. அடுத்து என்னது, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் இந்த சபை மக்களுக்கே தெரியப்படுத்தணும். இன்றைக்கி என்னன்னாக்கா, நான் ஒரு 3 பேர்கிட்ட சொல்கிறேன், அப்பயும் சரி வரல, திரும்ப சபை மக்களாக இப்போ நம்ம ஒரு முடிவு பண்ணோம். என்ன பண்ணோம், கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எடுக்க இதை மாதிரிலாம் பண்ணணும், இவ்வளோ செலவுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பண்ணணும் போது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம சொன்னோமா, சபையில் டோட்டலாக இந்த மாதிரி இருக்குது, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அப்போ இந்த பிரச்சனையும் என்னன்னாக்கா அந்த மாதிரியாக பேச, அதுக்கு மேலேயும் ஒத்து வரலன்னா அதுவரையே வந்து ஓகே. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டியது நம்முடைய பணி. அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணுமோ இத்தனை பிரயாசப்பட்டும் வரலை அப்படின்னாக்கா கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு அஞ்ஞானின்றது என்னது, வேற மனுஷன். இதுவரையே வந்து என் தம்பியாக இருக்கான், என் அண்ணனாக இருக்கான், நான் வந்து தனிப்பட்ட முறையில் போய் பேசுகிறேன், முடியலை. இத்தனை ஸ்டெப்ஸும் ஆண்டவர் எடுக்க சொல்கிறாரு. நான் வந்து அவன் பண்ணிட்டான்னு எடுத்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, அஞ்ஞானிகளை போல். அவனுக்கு எனக்கு ஆகவே ஆகாதுங்க, அவனுக்கு எனக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்லையே நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் அதை அருமையாக சொல்லியிருக்காரு. அண்ணன்ட்ட போய் கூப்பிட்டு வச்சு பேசு, ஏதாவது கிஃப்டை கொடு, அவனுக்கு தேவையானதை கொடுத்து அவனை சமாதானப்படுத்து, ஏசாவை பண்ண மாதிரி பண்ணு. அப்படி முடியலனாக்கா ஒரு 3 மூப்பரை கூப்பிட்டு போய் பேசு. அதுலேயும் முடியலனா சபையில் நிற்க வச்சு தெரியப்படுத்து. அதுலேயும் அவன் வரலனா போய்க்க. அப்போ நாம் எடுத்த எடுப்புலையே நாம் போகக்கூடாது. இவன் தப்பு பண்ணுனா, இப்போ நம்ம யாருமே தப்பு பண்ணாத உத்தமர்கள் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்கன்னா நம்ம மன்னிக்கணுன்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ அவன் பண்ணின தப்பையே நம்ம சொல்லிக்கிட்டு அவனை ஒதுக்கி ஓரங்கட்டி நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட்டு, கசப்பை உங்களை விட்டு நீக்கி விடுங்கள். நமக்குள்ளே கசப்பு இருந்துச்சுன்னா அந்த கசப்பு என்ன ஆகும், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கும். மார்க்கு 11:25 எடுங்க. எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் அவங்க மேலே குறை இருந்ததுன்னா நாம் அந்த குறையெல்லாம் பேசி தீர்க்கலாமே தவிர அதை மனதில் வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது செயல்படுத்த முடியாது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் ஆமேன்
உங்கள் நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் மன்னியாது இருப்பாரா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நமக்குள்ள ஒரு கசப்பு இருக்குது. இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த விஷ்ணு அவன் மேலே எனக்கு ஒரு கசப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கசப்பை நான் வந்து பேசியோ இல்லை இந்த மேலே சொன்ன அந்த வழிகளில் நான் தீக்கலை. ஆனால் நான் சில பேர் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னதுன்னா, நான் தப்பை மன்னிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மன்னிச்சிட்டேன் அப்படின்வாங்க. மன்னிச்சிட்டா முன்னாடி அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பழகுனீங்களோ அப்படி பழகணும். ஆனால் பழக மாட்டாங்க. அப்போ பழகலை, அந்த செயலை செயல்படுத்தலைனாவே இவங்க உள்ளார என்ன இருக்குது, கசப்பு இருக்குது. ஆனால் உள்ள கசப்பை வச்சுட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்க, சிரித்து ப்ரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இது எல்லாத்தையும் பக்காவாக கேட்பாங்க. ஆனால் என்ன ஆகும், உள்ளுக்குள்ளார அந்த கசப்பு இருக்கிறனால அவங்களால செயல்படவே முடியும். உள்ளே இருக்குமே தவிர வெளியில் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு செயல்படுற மாதிரி செயல்படுவாங்க. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, நீ உள்ளுக்குள்ள உங்களை கசப்பு இருந்ததுன்னா அதை எடுத்து தூக்கி போடு. எடுத்து தூக்கி போட்டால் தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காததுக்கு இந்த கசப்பு நம் இருதயத்தில் விதைக்கப்பட்டு அது வளர்ந்து கனியாக இருக்கிறதான் காரணம். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளார நம்ம சபையிலே இருக்கிறோம், சபையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு இருக்குன்னா நேரடியாக கூப்பிட்டு வச்சு பேசி அந்த இதை முடிக்கணும். இல்லை அப்படின்னா தான் இந்த வசனம் சொன்ன மாதிரி 25 சொன்ன மாதிரி, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி. எப்போ நமக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், இல்லை மற்றவங்களாம் விட்டுருங்க, நம்மளை பர்சனலாக எடுத்துங்களேன். நம்ம எவ்வளோ தவறு பண்ணியிருக்கோம், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் இல்லாத. ஆனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோமா? ஆண்டவர் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்குறோமா? ஆண்டவரே தெரிஞ்சு தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, அதாவது ஒரு எதர்ச்சையாக தவறு நடக்கிறது வேறு. நான் வந்து இல்லை எனக்கு தெரியும், ஆனாலும் நான் தப்பு பண்ணுவேன், ஆனாலும் என் தேவன் மன்னிப்பார்னா மன்னிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை முழுவதுமாக அவர் மாற்ற பார்க்குறாரு. நீங்கள் மாற்றலைன்னா முன்னாடி சொன்ன வசனம் மாதிரி தான், விட்டுட்டு போயிடுவார். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் கேட்டாலும் கிடைக்காது, சுகம் கேட்டாலும் கிடைக்காது, எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்காது. அப்போ நமக்குள்ளார ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, அந்த மனுஷனை குறித்து கசப்பு இருந்துக்கிட்டே இருந்ததுனாக்கா, என்னடா இது இந்த மாதிரி நம்ம யோசிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு இருக்கிறத விட நேரடியாக அவங்கள்ட்டே போய் நாம் ஒப்புரவாகணும். ஏன்னா நானும் எனக்குள்ளாரையும் பாவம் இருக்குது, எனக்குள்ளார எல்லா தீங்கும் இருக்கு. ஆனாலும் என்ன என் தேவன் மன்னிக்கிறார்னா, அவர் என்ன மன்னிக்கும் பொழுது நான் அவங்கள மன்னிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப மன்னிக்கிறதோடு மாத்திரம் இல்லை, கசப்பை எடுத்து போனோம். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒருவேளை நான் மன்னிக்கலை, ஆனால் அவங்க போக்கே வேணாங்க, அவங்கள்ட்ட பேசினா தானங்க எனக்கு பிரச்சனை, எனக்கு அவங்க சாப்டருக்கே நான் வரல, அவங்க வேணான்னு ஒதுக்குறதும் தவறு. அதுதான் மன்னிக்கலைன்னு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்போ நாம் மட்டும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறதும், மற்றவங்க எப்படி போனாலும் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நான் மன்னிக்க மாட்டேன்றதும் தவறு. நீங்கள் அளக்கும் அளவின்படியே அளக்கப்படும். இது காணிக்கைக்கு மாத்திரமல்ல, மன்னிப்பு எல்லா விஷயத்துக்குமே இந்த வசனம் பொருந்தும். அப்போ நாம் என்ன பண்ணணும், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். 4வது பாயிண்ட்டு, திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பது. இப்போ ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்பதை எப்படி மன்னிக்கிறதுன்ற மாதிரி அர்த்தம் இது. அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், திரும்ப திரும்ப வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவர்கிட்டனாக்கா, திருந்தணுன்றது தான் ஆண்டவர் மன்னிக்கிறார். நீ பண்ணின பாவமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் நான் இந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன், இனி நீ புது வாழ்க்கை வாழு, மனம் திரும்பு அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய வேண்டுதல். அப்போ வந்து நாம் அதை செய்கிறத தவறி திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், பாவத்தை பண்ணிவிட்டு, ஆண்டவரே இன்றைக்கும் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்க முடியுமா? லூக்கா எடுங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4. ஆமேன். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. இப்போ பர்சனலாக நாம தான் நல்லா கேட்டுங்க. இந்த மன்னிப்பில் 5 வகை இருக்குது, எப்படி மன்னிக்கணுன்றது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது 4வது வகை என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்ற, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. நாம் எந்த விதத்திலையும் தவறு செய்யாதபடிக்கு விழிப்போடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்து, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக
குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மணி. அதாவது என் சகோதரன், நம்ம சபையில் உள்ளவங்களாம் சகோதர சகோதரிகள் தான். நாம் ஒரு தவறு அவங்க செய்யும்போது அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், கடிந்து சொல்லலாம். இங்கே பாரு, இந்த பாவத்தை பண்ணினா உனக்கு மரணம் தான் வரும், தயவு செய்து இதை விட்டு நீ வெளியில் வா அப்படின்ட்டு நாம் கடிந்து கூறுறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நாம் அதை கேட்காம நம்ம சபையில் உள்ள பசங்களோ பொண்ணுங்களோ இல்லை லேடிஸ் பெரியவங்களோ சின்னவங்களோ, அதாவது உள்ள வர எல்லாரையுமே சொல்கிறேன், ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க எப்படியோ போட்டு அது அவங்க இது அப்படின்னு நம்ம இருக்கிறதும் தவறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ சபையில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்கனாலும் நீங்கள் கூப்பிட்டு இதை பண்ணாதீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த ஆத்துமா வீணாய் போகாதபடிக்கு நாம் அவர்களுக்காக நாம் பேசணுன்ற பட்சத்தில் அப்போ கடிந்து பேசணும். அப்போ அடுத்து என்ன சொல்லுது? அவன் 7 தடவை பண்ணுறான், பண்ணிவிட்டு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், சர்ச்சில் இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் சொல்கிறோம், தம்பி நீ இப்போ போகிறதெல்லாம் தப்புப்பா, இப்படி பண்ணுறலாம் தப்புப்பா அப்படின்றோம். சரி அப்படின்னு அவன் திரும்ப அவன் போய் விழுகிறான்னு வச்சுங்களேன், திரும்ப மன்னிப்பு கேட்குறான். மாறி 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 மன்னிப்பு கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், என்னடா இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கான், இத்தனை தடவை மன்னிக்கப்படா, இனிமேல் மன்னிக்க மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறதும் தவறு. பேதுருவிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவரே சகோதரனை மன்னிக்கணும், எத்தனை தடவை மன்னிக்கிறது அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், 70 முறையினார். எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு சொல்ல, ஒரு நாளைக்கு 7 490 தடவை ஒரு நாளைக்கு அவன் தப்பு பண்ணால் மன்னிங்கிறார். ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஃபுல்லுமே 490 தப்பு பண்ண முடியுமா? அவன் மன்னிப்பு கேட்கறதுக்குள்ளாரே அந்த நாள் முடிஞ்சு போயிடும். அப்போ அடுத்த புது கணக்கு வந்துடும், திரும்ப 490. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் எப்படி தெளிவாக சொல்கிறான்னா, அவன் எத்தனை தடவை பண்ணாலும் நீ மன்னி, அவனை மன்னிக்கிறது தான் உன்னுடைய வேலை. நீங்கள் அந்த மன்னிப்பை செய்ய 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 அவனுக்கு என்ன தெரியுமா தோணும், ஒரு ஸ்டேஜில் இவன் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே வரான், மன்னிச்சுட்டே இருக்கோன்னு வச்சுங்களேன், கடைசியில் ஐயோ என்னடா இது நம்ம போய் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்குறோம். ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஆத்துமா தேவனை நோக்கி திரும்பும், நிச்சயமாக அவன் மாற்றப்படுவான். ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒரு தடவை தான் தப்புன்னு லிமிட் வைக்கிறதுக்கு நாம் ஆள் கிடையாது. நாம் எவ்வளோ தவறு பண்ணினாலும் நம்மளை மன்னிக்கிறதுக்கு தேவன் இருக்காருன்னா, மற்றவங்க எவ்வளோ தவறு பண்ணாலும் மன்னிக்கிறதுக்கு நாம் அவரை போல இருக்கணும். ஏன்னா அவருடைய பிள்ளை நாம். ஹல்லேலூயா. அப்போ நாம் அந்த தவறுகள் செய்கிறவங்கள பார்த்து, நீ உன்னை எத்தனை தான் மன்னிக்கிறது, இனிமேல் உனக்கு எனக்கு சங்காத்தமே வேணாம், உனக்கு எனக்கு பழக்க வழக்கமே வேணாம், நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு போகக்கூடாது. நீங்கள் அப்படி பேசுறது ரொம்ப நேரம் ஆகாது, பேசிடலாம். அடுத்து அந்த ஆத்துமா என்ன பண்ணும், எல்லாராலும் புறக்கணிச்சுட்டாங்க, வேறு வழியே இல்லைன்னு பின்மாறி போகும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆத்துமா விலையேற பெற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வீணாய் போவது, அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம், நாம் தான் அதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கும். இந்த தவறை பண்ணும் பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதம் தடைபடுகிறது. ஹல்லேலூயா. அந்த மன்னிக்கிறதுல மன்னிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் சொன்ன பாரு, 70 முறை இல்லை, என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் மன்னிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபு. ஆனால் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவங்க அது பார்த்தீங்களா, அவன் உணர்த்தப்பட்டு குற்றப்பட்டு அவனும் மாறுவான். ஒருவேளை அவன் மாறலைன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் அவனை மாற்றுவார். நீங்கள் போட்டு நம்ம சிந்தையில் ஏற்றிக்கிட்டு ஐயோ நம்ம எப்படி பண்ணுறது, இவன் இப்படியே இருக்கானா இது தேவையே இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், அவன் 100 தடவை தப்பு பண்ணாலும் மன்னிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வதாக தேவன் நம்மை மன்னிக்க அவர் கொடுத்த நிபந்தனைகள். மார்க் 11:26 எடுங்க, இதே வசனம் தான். மார்க் 11:26, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். தேவன் நம்மை மன்னிக்கணும்னா அவர் கொடுத்த நிபந்தனை என்ன தெரியுங்களா, நீங்கள் மன்னிச்சாதான் நான் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் மன்னிக்கலைன்னா நான் மன்னிக்க மாட்டேன். இதுதான் அவருடைய நிபந்தனை. மத்தேயு 6:15, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மத்தேயு 6:15, லூக்கா 6:37. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்க மாட்டார்.
அடுத்தது லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருக்கிற வரைய நாமளும் என்ன பண்ணோம்? குற்றவாளி ஆக மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பையன் பண்ணுறது தப்பு, ஐயா பண்ணுறது தப்பு, அவர் பண்ணுறது தப்பு, இது தப்புன்னு நம்ம நியாயம் தீர்க்க ஆரம்பித்தா நம்மளையும் நியாயம் தீர்ப்பார். அதாவது எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுத்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் பாருங்கள், நாம் சிறப்பாய் தேவனுடைய பிள்ளைகள் சிறப்பாய் ஆசீர்வாதமாய் வளமையாய் சுகத்தோடு பலத்தோடு நாம் எல்லா விஷயத்திலையும் மேன்மையாக இருக்க வேண்டிய நாம் பின்தங்கி இன்னைக்கு நாம் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் டைட்டில், முதல் காரணம் மன்னிப்பு. நாம் மனமுகந்து யாரையும் மன்னிக்காது இருப்பது தான் நம்மளுடைய தவறு. இந்த நாம் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்க 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 நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். இந்த நாள்லையும் நாம் மன்னிப்பை குறித்து பார்த்தா, முதலாவது நாம் யார் மனதையும் நாம் புண்படுத்தாதவர்களாக நாம் இருக்கணும். ரெண்டாவது, யாரோ ஒருவரை நாம் காயப்படுத்தியிருந்தாலும் அவரை போய் நாம் அவரோட ஒப்புரவாகணும். மூணாவது, மற்றவர்களை குறித்த கசப்பான எண்ணங்களை நம் சிந்தையிலோ நம் மனதிலோ வைத்திருக்க கூடாது. நாலாவது, திரும்ப 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 நம் சகோதரனோ நம் சபையில் உள்ளவர்களோ யாராக இருந்தாலும் தவறு செய்தால் திரும்ப திரும்ப நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஐந்தாவது, தேவன் நம்மளை மன்னிக்கணும்னா அவர் கொடுக்குற ஒரே நிபந்தனை என்னன்னா, நீ மற்றவங்களை மன்னிச்சா நான் உன்னையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களும் மன்னிப்பை குறித்தது தான். இந்த மன்னிப்பு என்பது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதோ இல்லை நாமளே தவறு பண்ணால் போய் மற்றவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்பதோ தேவ சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை தரும். நாம் மன்னிக்காமல் நம்ம மனசில் போட்டு சிந்தையில் போட்டு குழப்பி அவங்க மேலே 100 அதிகமாகி கசப்பு வரும் பொழுது நம்ம நோயில் பாதிக்கப்படுறோம், நம்ம சரீரம் பலவீனம் அடையுது, நாம் சீக்கிரமாக மரணம் அடைகிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை படைத்ததன் நோக்கம், தேவன் நமக்கு செய்ததை நாம் மற்றவர்களுக்கு செய்வதற்காக. இன்னைக்கு தேவன் நமக்கு மன்னிப்பை கொடுத்து இன்னைக்கு நம்மெல்லாம் எவ்வளோ பாவத்தில் இருந்தோன்றது எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். என்னென்ன பாவத்தில் இருந்தோம், எப்படி இருந்தோன்னு. அந்த பாவத்திலேருந்து அவர் மன்னித்து மீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்தியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிது. அப்போ அவரை என்னது தகப்பனாக ஏற்றுக்கொண்டு புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்ட நானும் அதே போல தானே இருக்கணும். ஹல்லேலூயா. நானும் மற்றவர்களை மன்னிக்கணும். மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் செயல்படுத்தும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் பெருகும். தம்பி, நீ இந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும், இந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்கார். நாம் இந்த மன்னிப்பை இந்த நாளில் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இனிமேலாவது, இதுவரையே இல்லைனா கூட இப்போவாவது உங்களுக்கு விரோதமாக யாருக்கு விரோதமாக நாம் பேசியிருந்தாலோ என்ன பண்ணியிருந்தாலோ அவங்களோட ஒப்புரவாகுவோம். இது ஒப்புரவாகி அவர்களை மன்னிச்சு நீங்களும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் மன்னிப்புன்ற தலைப்பில் பார்த்துருக்கோம். நோட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா இது ஃபுல்லும் வீட்டில் போய் நல்லா தியானிங்க. ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு கேட்டுக்கிட்டோன்னு போகிறதோடு மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையில் முதலாவது சொன்ன இந்த மன்னிப்பு, இந்த வசனங்களின்படி நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி உறுதி எடுப்போம். மீதமுள்ள 4 வாரங்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் எடுக்கும் பொழுது 2025 நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.